உதயத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119 147. இருதயத்தின் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை துதிப்பார்கள். சங்கீதம் மத்தேயு 5:8. அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கின்றேன். சங்கீதம் 119 147. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியம் உங்களை விடுவிக்கும். நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. யாக்கோபு 4:20. கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாக்கோபு 4:2. என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. நம்மில் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நம்மளுக்கு கொடுப்பார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. கிடைத்தது 6:8. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைகளும் கோட்டி நம்பியிருக்க தேவன் என்று சொல்வேன். அவரன் வேடனை கண்ணுக்கும் பாலாக்கு கொலைனைக்கும் தப்பிப்பார். அவர் தம் சிறகளாலே முடுவார். அவர் சேட்டையும் கீழே அடக்கம் புகழ்வார். அவர் சத்தியம் பரிசுக்கு அடக்கமாக இருக்கும். இரவு உண்டாக பயங்கரத்துக்கும் பழிவு பறக்கும் அம்புக்கும் இருநடமான கொள்ளைனைக்கும் மதியாந்த பாயக்கு சங்காத்துக்கும் பயவிடாதிருப்பாய். உன் பகுதியில் 1000 பேரும் வலது பக்கம் 14 இருந்தாலும் அது உன் அணுகாது. உன் கண்களாய் மட்டும் நீ அதை பார்த்து தும்மாக்கோ பலனை காண்பாய். எனக்கு அடக்கமாக இருக்க உன்னதமான உனக்கு தாபரமாய் கொண்டார். ஆகியால் பொல்லா பொன்கின்ற வாதையும் கூடத்தையும் அணுகாது. உன் வழிகளெல்லாம் உனக்கு காக்க முடிக்க உனக்கு தம் தூதரை கட்டளையிடுவார். உன் பாதைகள் இல்லாபரிக்க அவர் தம் கைகள் ஏண்டு கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரி பாம்பி மேலொன்கி நடந்து பால சிங்கத்தை வலி சபத்தையும் எடுத்து போடுவார். அவனிடத்து வாஞ்சார்க்கப்படியாக விரிப்பேன். நாம திறந்துக்குபடியாக அவன் உடந்தைக்கத்தில் வைப்பேன். அவனை என்னை நோக்கி கூறுவான். நானுக்கு மறுத்து அருளை செய்வேன். ஆபத்தி நானே வந்து தப்பி விதைக்கு அனுப்படுத்துவேன். நீடித்த நாட்களை என்னை திருப்பியாக்கி என் ரட்சிப்பான் காண்பிப்பேன். ஆமீன். கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 4:2. 14. பாட்டுவான்கள் அவர்கள் தேவனை
யோசிப்பார்கள். மத்தேயு 5:8